வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்களில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கோச்சார அடைவுகள் இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது, மிதுன ராசியில் குரு பகவான் வக்கரத்தன்மையோடு இருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பகவான், அடுத்து மகர ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற மாதிரியான 4 கிரகங்கள். கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீன ராசியில் சனி பகவான் இயல்பு தன்மையோடு இருக்கிறார். இந்த மாத கிரகங்கள் இந்த மாத அந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகுவோட இணைகின்ற ஒரு மாதமாக இருக்கு. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட போகுது. இந்த 5 கிரகங்களின் சேர்க்கையினால இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள். எல்லார்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட் தான் வச்சுப்பாங்க. நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு தைரியம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குற்றத்தையும் கூட வலிக்காமல், மற்றவர்களுக்கு வலிக்காமல் சொல்லக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். யாராவது ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பை அவர்கள் திருந்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் மெதுவாக ஒரு நிதானமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள். மற்றவர்கள்கிட்ட நம்ம டைரக்டா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது அவர்கள் எதிர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் அதை மாதிரி கையாளாமல் அவர்கள்கிட்ட ஒரு மிருதுவாக, நீ செஞ்சது இப்படி தப்பு, இதனால இவ்வளவு பாதிக்கப்படுவ அப்படின்ற மாதிரியாக அந்த குற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நளினம் இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும். அதே மாதிரி அவர்களினுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்போதுமே இவர்களுக்கு ஒரு கையில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அது இவங்களுக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த பணப்புழக்கம் எல்லாமே யாராவது கேட்ட உடனே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த பணப்புழக்கத்தை எப்போதுமே வச்சிருப்பாங்க. தன்னை சார்ந்தவர்களும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் விருப்பப்படுபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடங்களாக பிசினஸ்ல நிறைய பாதிப்புகள். எந்த பிசினஸை தொட்டாலும் அந்த பிசினஸ்ல மிகப்பெரிய இழப்புகள். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒரு ஏமாற்றத்தை, ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான சில ஏமாற்றங்களை எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இதுல இருந்தெல்லாம் இவர்கள் மீண்டு வர முடியுமா, அவர்கள் இழந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இவர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவர்களினுடைய ரொட்டீன் லைஃப் அப்படின்றது இருந்தாலும் கூட ஆள் மனதுல இவர்கள் இழந்ததை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இந்த பிப்ரவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது நடைபெற போகுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்கள் என்னதான் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும், என்னதான் இவர்களினுடைய அப்பா அம்மா கிட்ட இவர்கள் ஒரு சாதகமாக பேசினாலும் அந்த இடத்துல எடுபடாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்தாலும் கூட அதுல இருந்து சில ஏமாற்றங்களோட திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல மேலும் ஒரு 4 கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட போகுது இந்த மாதத்துல. இந்த 4 கிரகங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இவர்களுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு அவர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்கள், அதாவது இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது, அது தடையாகவே இருந்த சில விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு 10% உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். யாருமே பேச்சுவார்த்தைக்கு வராதவங்கள்லாம் இந்த மாதத்துல
அதற்குண்டான பேச்சுவார்த்தைக்கு வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வேலையில மிக கடினமான ஒரு உழைப்பை உடையவர்கள். அதாவது எந்த வேலை வந்தாலும் அதற்கு 24 மணி நேரமும் ஒதுக்கி அந்த வேலையை செய்து முடிக்காம இவர்கள் வெளியில வரவே மாட்டார்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 6ஆம் இடத்துல எப்போ சனி பகவான் வந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உழைப்புல ஒரு கடினத்தன்மை, ஒரு போராட்டம், எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி கிடைக்குமா? கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல நீங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்படி வேலை மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான ஒரு டைம் தான். அதனால முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையோட அந்த வேலை மாற்றத்தை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல எது முக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் ரீதியான சில தொந்தரவுகள், அவர்களுக்காக சில செலவுகளை செய்யறது, கடன் வாங்கி செய்யறது, அவர்களினுடைய உயர் படிப்பிற்காக சில செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியாக குழந்தைகள் ரீதியான சில தொந்தரவுகளும் சில கடன்களும் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல குழந்தைகள்னால சில பிரிவுகளும் ஏற்படுறதுக்குண்டான ஒரு நேரம். அந்த உங்களுடைய குழந்தைகள் சில தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல அவர்களுக்கு ஒத்து வராம நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கலாம். இல்ல அவங்க காதல் திருமணம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரியாக உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் உண்டான கருத்து வேறுபாடு அப்படின்றது அதிகப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். இதனால சின்ன மன உளைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது. இது மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குடும்பம் ரீதியான இந்த குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகளிலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்த தம்பதிகளே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதங்களாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்திற்கு ஆளாகி இருப்பாங்க. எங்களுக்குள்ள இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சண்டையே வந்ததில்லை, ஆனாலும் எங்களுக்கு அளவு கடந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷ், இந்த மாதிரியாகலாம் சொல்லலாம். அந்த மாதிரியாக அந்த திருமண உறவுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதுல இருந்துலாம் ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு கடந்த 1.5 வருடங்களாக 2வது திருமணத்திலையும் சில கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாங்க இந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேறலாமா, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் முடிவுகள், ஒரு தேவையில்லாத முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அந்த மாதிரியாகலாம் எடுக்காம கொஞ்சம் நிதானமாக இந்த மாதம் அந்த மாதிரியான உறவுகளில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முடிவுகளை ஒத்தி வையுங்கள். ஒத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தானாக முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள், சில பெண்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பெண்கள் இந்த மாதத்துல புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை யார்கிட்டையாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. ஏன்னா உங்களுடைய தசாபுத்திகள் அதற்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான ஒரு பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.